அக்கா அக்கா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுக்கா, நான் லாவண்யா வீட்ல இறங்கிக்கிறேன். இல்ல இலக்கியா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க். நீ ஆட்டோ பிடிச்சு போயிடு. நான் வந்துடுறேன். யா வசு, என்னடி ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு காலையில எங்க கிளம்புற? ஒரு முக்கியமான விஷயமா அம்மன் கோயில் வரைக்கும் போறேம்மா. என்ன திடீர்னு கோயிலுக்கு? நான் போயிட்டு வந்து சொல்றேம்மா. இவ்ளோ சந்தோஷமா போறா? இந்தாங்க. இத்தனை நாளா லவ் சொல்லாம தவிச்சிட்டு இருந்தேன்னா இன்னைக்குதான் அர்ஜுன் சார் கிட்ட லவ் சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா அர்ஜுன் சார் தப்பான இடத்துல மாட்டிக்க கூடாதுல்ல. வீட்டுல வேற எல்லாரும் இனியாவை நம்புறாங்க, அர்ஜுன் சாரும் நம்புறாரு. அவ என்ன பண்ணுவா ஏது பண்ணுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால அந்த இனியா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நான் முக்கியமா அவர்கிட்ட என் லவ் சொல்லதான் போறேன். அதுவும் இந்த கோயில்ல சொல்லலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அர்ஜுன் கிட்ட அவ லவ்வ சொல்லிடுவாளா? என்ன நடக்கும்னே தெரியலையே. மம்மி, நம்ம இந்த இனிய மேல கண்ணு வச்சது கரெக்ட் தான் மம்மி. அங்க பாரு, அர்ஜுன் மாமாவை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கா. அங்க வசு வெயிட் பண்றா. என்ன மம்மி நடக்குதுங்க? இருடி, என்னன்னு பாப்போம். நீ வா. ம். என்ன வசு, ஏதோ பேசணும்னு சொன்ன? நீங்களும் தான். பரவாயில்ல, நீ என்ன பேசணும் சொல்லு. ஐயோ, அர்ஜுன் சார் முகத்தை பார்த்தா சொல்ல முடியலையே. ஏய், என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை சார், அது வந்து என்ன வந்து போயிட்டு இழுத்துட்டு இருக்காத வசு. என்ன விஷயம் சொல்லு. நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. அந்த இனியா மட்டும் என் முன்னாடி இருந்தா உடனே சொல்லிடுவேன். சார், இதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஐயோ மம்மி, ஸ்டார்ட் பண்ணிட்டா மம்மி. ஐயோ, ஏதோ ஏடகுடமா கேட்க போறான்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்த பார் வசு, நீ எதுவும் பேசாத. நான் பேசுறத மட்டும் நீ இப்ப கேக்குற. எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் நான் பேசினதுக்கு பிறகு நீ சொல்லு. ஓகேவா? சொல்லுங்க அர்ஜுன் சார். வசு, நம்மால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இனியாகட்டும் இளமரன் ஆகட்டும், அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏற்கனவே மீனாட்சியோட விஷயத்துல பயங்கர கில்ட்டியா இருக்கு. மறுபடியும் எந்த விஷயத்திலையும் தப்பு நடந்துடவே கூடாது வசு. வீட்டுல அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க தெரியுமா? ஏதாவது பிரச்சனைனா அது எல்லாரையுமே ரொம்ப பெருசா பாதிக்கும் வசு. எல்லாருமே நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க வசு. எல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் மேல் நம்பிக்கை வச்சிருக்கல? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உன் வார்த்தையிலே எனக்கு எல்லாமே புரியுது. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல்ல? நிச்சயமா கேப்பேன் அர்ஜுன் சார். அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிட்டா. சத்தியமா? என்ன சத்தியம் சார்?
நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் வசு. இந்த 2 கல்யாணமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நீ இளமாறனை கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னால இந்த 2 கல்யாணத்திலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்ன சிரிக்கிற? இந்த சத்தியம் நீங்க எனக்காக வாங்குற மாதிரி தெரியல, ஊருக்காக வாங்குற மாதிரி தெரியுது. விளையாடாத வசு. இல்ல அர்ஜுன் சார், என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். ஆனா நீங்க என்ன லவ் பண்ணிடுவீங்களோன்னு பயந்து அதுக்கு தான் இந்த சத்தியம் வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மம்மி இவ? இந்த பார் வசு, நீ அது இதுன்னு பேசி என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத. சத்தியம் பண்ணு. இவ்வளவுதானே சார்? உங்களுக்கு சத்தியம் தானே வேணும்? சத்தியம் எல்லாம் தேவையில்லை சார். நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நான் அது கேட்டு அதுபடியே நடப்பேன். ஆனா நீங்க இப்போ கேக்குறீங்க இல்லையா, அதுக்காக நான் சத்தியம் பண்றேன். இந்த கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? என்ன அர்ஜுன் சார், இப்படி நான் உடனே சத்தியம் பண்ணுவேன்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, நீ ஏதோ சொல்லணும் சொன்னியே, சொல்லு. ஒன்றும் இல்லை சார். ஏய், நைட்டு ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம்னு சொன்ன, இப்ப கேட்டா ஒண்ணு இல்லைங்கிற. இல்ல அர்ஜுன் சார், இப்போ நீங்க வாங்கின இந்த சத்தியத்துக்கும் நான் சொல்ல வந்த விஷயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு சார். அதனாலதான் என்னால சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அர்ஜுன் சார், ஆனா ஒண்ணு சார், நம்ம உண்மை கிட்ட இருந்து எப்பவுமே தப்பிக்க முடியாது. எங்கேயும் அது நம்மள துரத்திட்டே வரும். நம்ம எவ்வளவு தூரம் ஓடினாலும் நிஜம் நம்மள துரத்துறத எப்பவுமே நிறுத்தாது சார். என்ன அர்ஜுன் சாரை ஃபாலோ பண்ணி வந்திருப்ப போல இருக்கு. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து அவ்வளோ வீர வசனம்லாம் பேசுன, அது அத்தனையும் வேஸ்ட் போல இருக்கே. உன் லவ்ல நிஜம் இருந்தா நீ நேரம் அதை சொல்லிருப்ப. நீ சொல்லாதப்பவே நீ தோத்து போயிட்டன்னு தெரியுது. உன் லவ் பொய்யான லவ்னு இப்பவாது உனக்கு தெரியுதா? ஆமா, கல்யாணம் குழப்பமில்லாம நடக்கும்னு அர்ஜுன் சாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க போல இருக்கே. எஸ், ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. உன் ஆட்டம் க்ளோஸ், ஓகேவா? இனியும் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நம்பிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? இல்ல இனியா, நான் இப்ப கூட சொல்றேன், அர்ஜுன் சார் தான் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு கதையில ஹீரோவும் ஹீரோயினும் தான் ஒன்னு சேரணும். எஸ், அது நானும் அர்ஜுனும் தான். சும்மா கனவு கண்டுட்டு இருக்காத. விதி என்னையும் அர்ஜுன் சாரையும் தான் ஒன்னு சேர்க்கும். நீ வேணா பாரு, அதுதான் நடக்கும். என்ன இவ விட்டு கொடுக்காம பேசுறாளே, பார்க்கலாம். மம்மி, நாம நம்ம பிளானுக்காக இவள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா இவ வசுந்தராவை உசிப்பேத்தி விட்டுட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவா போல. இவளை எப்படி மம்மி நம்ம நம்புறது? ஏய் பாக்கலாண்டே, நாளைக்கு தான் பந்தக்கால் நட போறோம்ல. இனியா வசு 2 பேரையுமே கவனிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன நடக்குதுன்னு பாப்போம். எங்க தானே வரணுச்சு கிழவி?
ஏய் என்னடா கார்ல வந்த அப்புறம் ஆட்டோல வந்த இப்ப பைக்ல வந்திருக்க? இப்ப நான் எதுல வந்தங்கறத முக்கியமா புண்ணு என்ன பாட்டி நீ வசுவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கப்சா விட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுல்ல. அடடடடே கொஞ்சம் செத்த இருடா. வந்த உடனே ஓலை பட்டாசு மாதிரி படபடாங்காதடா. எல்லாத்துக்கும் கால நேரம்லாம் வரணும் இல்லடா. கால நேரம் வரும். அது வரதுக்குள்ள போன தீபாவளிக்கு சொன்ன பாட்டி இந்த தீபாவளி வந்துருச்சு. இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கல. நீ சொல்ற கால நேரம் வரதுக்குள்ள எனக்கு காரியம் நடந்துரும். இங்க பாருடா சோதி, அப்படிலாம் சொல்லாதடா. இந்த பாட்டிக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? உன் கையால வசு கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் நான் நொறுக்கு தீனி கூட திங்க மாட்டேன்னு சபதம் போட்டிருக்கேன்டா. பாட்டி காமெடி பண்றியா? இந்த அரவ மிஷினை கூட நிப்பாட்டலாம். அரவும் வாய் நிப்பாட்டவே முடியாது. சும்மா புழுகாத. ஐயோ என்ன நம்புடா. இந்த பல்லு மேல பக்கோடா பட்டு 10 நாள் ஆச்சுடா. சொரா புட்டும் எறா தொக்கும் கனவுல தாண்டா வருது. அரிசி கஞ்சியும் ஆவக்காய் ஊறுகாவும் தாண்டா தினம் தினம் திங்குறேன். அந்த வீட்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒண்ணுனா நடக்குதுடா. அந்த அர்ஜுன் பங்களால நல்ல காரியம் நடந்துச்சுன்னா கூடவே குழப்பம் வந்து கும்மி கும்மி கும்மின்னு கும்மி அடிக்குதுடா. இப்ப திடீர்னு புதுசா ஒருத்தி வந்து நான் தான் உன் ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறா. உடனே அந்த பட்டு புடவை ஐயோ நீதான் என் மருமக அப்படிங்கிறா. உன் அத்தைக்காரி இருக்கால அவ ஓன்னு அழுகுறா. உன் மாமங்காரன் இருக்கானே அவன் கெக்கபிக்கன்னு சிரிக்கிறான். டேய் அந்த அமெரிக்கால இருந்து வந்த 2 பேரும் விட்டேனா பாருங்கிறாளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரியாக்ஷனை காட்டுறாங்களா. இந்த மரமண்டைக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. நொறுக்கு தீனி தின்னலன்னு வச்சுக்கேன் என் மூளை மரத்து போயிடாது. அதான் லைட்டா குறிச்சுக்கிட்டு ஐயோ இந்த ஊர்ல இருக்கிற பதட்டத்தை விட இவங்க வீட்டுல இருக்கிற பதட்டம் பெரும் பதட்டமா இருக்குடா. இத பாரு பாட்டி நீ தப்பிக்கிறது தான் வழி சொல்ற. ஆனா காரியத்தை கச்சிதமா முடிக்க மாட்டேன்றியா? ஐயோ என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட? டேய் பாம்பு துரத்துனா நேரா போகணும். புலி துரத்துனா மரத்து மேல ஏறணும். கரடி துரத்துச்சுன்னு வச்சுக்கேன் போன மாதிரி கிடக்கணும். ஆனா பொம்பளை துரத்துச்சுன்னு வச்சுக்கேன் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லடா. அண்டாவில காய்ச்சினாலும் அவசரத்துல காய்ச்சற பால் தீஞ்சு போயிடும்டா. கொஞ்சம் பொறுமையா இருடா சோதி. இத பாரு பாட்டி இந்த பழமொழி எல்லாம் சொல்லி ஏமாத்தாத. பந்தகால் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப என்னதான் பண்ண போற? ஐயோ அந்த அர்ஜுனை கட்டிக்கிறதுக்கு வசுந்தராவுக்கு ஆசை. ஆனா அர்ஜுன் தேடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இப்ப இங்க வந்து படக்குன்னு நிக்கிறா. ஆத்தாக்காரியும் அந்த அர்ஜுனும் ஆகாச பந்தல்ல அப்படியே பொண்ணூஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்கடா. அவங்க யாருன்னு ஆடிட்டு போறாங்க பாட்டி. என் வாழ்க்கைக்கு என்ன பதில் அத சொல்லு. ஐயோ உன் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லடா என் வாழ்க்கைக்கும் ஒரு வடிகால் வரப்போகுதுடா. அந்த பொண்ணை பார்த்த ஜோர்ல அந்த அர்ஜுன் அந்தி மழை பொழிகிறது அப்படின்னு பாடிட்டு இருக்காண்டா. இந்த நேரத்துல வசு மேல ஏதாவது பழி தூக்கி போட்டோன்னு வையேன் அப்படியே நம்பிடுவாண்டா. அப்படி நம்பாட்டியும் புதுசா வந்திருக்காளே ஒரு திருட்டு கழுத அவ அர்ஜுன் பையல நம்ப வச்சிருவாடா. ஆயிரம் இருந்தாலும் அந்த அர்ஜுன் வசு விட்டு கொடுப்பானா? போட 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 பொச கெட்டவனே விட்டு கொடுக்க வைக்கணும்டா. டே சோதி கட்டிக்க போறவ அப்படியே காரத்தை கொடுத்தாலும் ருசிச்சு சாப்பிடுறவன் நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்கடா. இப்ப வசுந்தர விஷத்தை கொடுத்தா நீ குடிக்க மாட்டே? ஐயோ பாட்டி அப்படியே குடிச்சிருவேன். அட சூடு சொரணம் இல்லாதவனே. இதெல்லாம் ஒரு பொழப்பு மானம் கெட்ட பாயல. அது எப்படி பாட்டி வசதி எல்லாம் குடிக்கிறது? டேய் 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 சும்மா நடிக்காதடா. அடே உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பவே முடியாதுடா. காதலிச்சவளே காந்தம் மனைவி சொல்லே மந்திரம்னு அலையற ஆளுங்கடா நீங்கெல்லாம். அதனாலதான் நான் சொல்றேன் கட்டிக்கு போற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கேன் அதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்கடா. இங்க பாருடா நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த இனியாவுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதை அப்படியே வசுந்தரா மேல போட்டுறணும். நாளைக்கு பந்தக்கால் நொந்தக்கால் ஆகி அர்ஜுன் வசுந்தராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறான். இங்க பாருடா சோதி அனாதையா நிக்கிறவ கிட்ட நான் ஆறுதலா பேசி அவளை அப்படியே கவுத்துறேன். அப்புறம் அவளுக்கு நீதான் உனக்கு அவதான். ஐயோ பாட்டி நீ சொல்றத பார்த்தா ஏதோ பெருசா செய்ய போற போல இருக்க. காத்திருந்து பாருடா சோதி பந்தல்ல பாவக்கா தொங்குது பார் கோவக்கா. வேணா இந்த மாதிரி பழமொழி மட்டும் பேசாத. நீ இப்படியே பேசி ஆசையை காட்டி கடைசியில அது இதுன்னு ஏதாவது காரணம் சொன்னு வையன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
இந்த பாருட ஜோதி கண்ணு, இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு. ஆனா கண்ணுல மட்டும் எதையுமே காமிக்காத. பாட்டி இத மட்டும் கரெக்டா முடி. அப்புறம் பாரு உடம்பு ஃபுல்லா தங்க முலாமே பூசிடுறேன். வந்திருக்கிறவங்க எத்தனை பேருன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி வடை பாயசத்தோட சமைச்சு வச்சிருங்க. ஓகே மேடம். காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடுங்க. ஓகே மேடம். அப்புறம் ஒரு பிளேட்ல பந்தக்கால்குள்ள போடுறதுக்கு அரிசி, மஞ்சள், நவதானியங்கள்லாம் எடுத்து வச்சிருங்க. சரிங்க மேடம். இனியா, சொல்லுங்க அத்தை. என்னம்மா இப்படி இருக்க? பட்டு புடவை கட்டிக்கிட்டு மங்களகரமா ரெடி ஆகுமா? வேணும்னா வசு கிட்ட டிப்ஸ் கேளு. சரிங்க அத்தை. சரி போமா. குட் மார்னிங் மேடம். என்னதான் இந்த வீட்ல நீ உரிமையா பழகுனாலும் இந்த குட் மார்னிங்க மட்டும் விடவே மாட்டேங்கிற. ஆமா, நீ இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? இதோ ரெடி ஆயிடுறேன் மேடம். சரி, இனியா ரெடி ஆயிட்டு இருக்கா. முடிஞ்சா அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. சரி மேடம். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடும்பா. இன்னும் அவங்கள காணுமே. வந்துருவாங்கம்மா, கிளம்பிட்டாங்க. மம்மி, இந்த வசுவ பாத்தியா? முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. இதுல சத்தியம் வேற பண்ணி கொடுத்திருக்கா. இவ காலிதான் மம்மி. வசு இன்னும் ரெடி ஆகலையா? பண்ணடிச்சா என்ன கண்ணடிக்கிறா? மம்மி கண்ணடிக்கிற மம்மி. என்னடி இவ? தம்பி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்னில்ல ஆண்டி. வசு, ஏன் ரெடி ஆகாம இருக்க? சீக்கிரம் போய் ரெடி ஆகு. மம்மி, என்ன மம்மி சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி கண் அடிக்கிறா? நான் ரூமுக்கு போறேமா. சரி அர்ஜுன். என்ன இன்னும் ஹரி சார் வரல? ரெடி ஆயிட்டு இருக்காரு, வந்துருவாரு. கண்ணு தானே அடிச்சா? ஏன் கண்ணு அடிக்கிறா? சத்தியம் வேற பண்ணி கொடுத்தாலே. முகத்துல வேற அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, என்னன்னே புரியலையே. வசு வாங்க. மேடம் இருக்காங்க. மம்மி, எதுக்கு மம்மி இவள மாமா கூப்பிடுறாரு? இருநச்சோ. கண்ணு மட்டும் அடிப்பேன். என்ன அர்ஜுன் சார்? தள்ளி நில்லு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ பாட்டு எல்லாரும் முன்னாடி கண்ணு அடிச்சிட்டு இருக்க. பந்தக்கால் நட போற நேரத்துல யாரா பார்த்தா என்ன வருது? அர்ஜுன் சார், அதனாதீங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நான் கண்ணடிச்சதுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஆக்சுவலா எனக்கு கண்ணடிச்சு ஃபைங்கிற வியாதி இருக்கு சார். கண்ணடிச்சு ஃபையா? ஆமா சார். என் மனசுக்கு பிடிச்சவங்க என் கண் முன்னாடி வந்தா அவங்கள பார்த்து என் கண்ணு தானா அடிச்சுக்கும். இப்ப பாருங்க. ஏய், இது பாரு வசு, விளையாடாத. இங்க இருக்கிறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும் வசு? டார்ச்சர் பண்ற வசு. போ போய் ரெடியார வழியை பாரு. போ யாரும் பார்க்கல. என்ன பாத்தீங்க? பாத்துட்டேன். என்ன வசுந்தரா மேடம் உங்களை பார்த்து டப்பு டப்பு கண்ணு அடிச்சதெல்லாம் பாத்துட்டேன். உத்தமன், நீங்க எப்படிங்க? நீங்க எப்படி இங்க? தடுமாற்றத்துல கூட உங்களுக்கு வார்த்தை எவ்வளவு ரைமிங்கா வருது தம்பி. போங்க உத்தமன், வெட்டியா கதையை அளந்துக்கிட்டு வேலையை பாருங்க உத்தமன். என்ன கண்ணு அடிச்சாலும் ரொமான்ஸ் வரவே மாட்டேங்குதே. போங்க. இப்படி இருந்தா எங்க இருந்து வரும்? வசுவை விட இவரு ரொம்ப மோசமா இருக்காரு. இவ ஏன் இப்படி பண்றா?